இந்த படத்துக்கு எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு, நிறைய பேர் பாராட்டினாங்க. அதில் ஒரு சில இது நமக்கு மறக்காது இல்லைங்களா. அதில் ஒன்று வந்து பாலாஜி சக்திவேல் சார் ஃபோன் பண்ணார். தமிழரசனாப்பா அப்படின்னா ஆமாம் சார் அப்படின்னேன். சரி சரி நீ இன்டர்வியூ அது இதுன்னு பிஸியாக இருப்ப, நீ எதுவுமே பேசாத, நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதுக்கப்புறம் எது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டே இருக்கிறாரு. எனக்கு நன்றி சொல்லவே டைம் கொடுக்கல, எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற சொல்லிவிட்டு சரிப்பா நீ நன்றிலாம் சொல்ல வேணாம்ப்பா, எனக்கு என்ன பேசுன்னு தெரிலப்பா, நான் இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாரு. அவ்வளோதான். உங்களவுக்கு சினிமாவையும் சரி இவ்வளோ நேசிக்கிறால நான் பார்த்ததும் கிடையாது. பட் நீங்கள் இருக்கிற அந்த சினிமாவில் நானும் இருக்கேங்கிறதே எனக்கு பயங்கரமாக வார்த்தை இல்லை சார். எல்லா வார்த்தையும் ரொம்ப சின்னதாக இருக்குது, என்னால் யூஸ் பண்ண முடியல. பெண் பாத்திர படைப்புகள் அந்த 2 மாமியார்கள், ஏகப்பட்ட மாமியார் பார்த்துருக்கேன் ஊரில். என்னென்னா சார் எப்பயுமே நான் ஒன்று பார்த்துருக்கேன், மாமியார் மருமக சண்டை நடக்கும், ஆனால் அடுத்த நாள் காலையில் அது முந்தின நாள் நடந்த சண்டை மாதிரி இருக்காமல் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒன்றுக்காக இன்னொரு சண்டை நடக்கும். டெய்லி சண்டை நடக்கும், டெய்லி சேர்ந்துப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி அதை சொல்லணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். போய் விளையாடு அப்படின்னு சொல்கிறது. இப்போ தான் சஞ்சனா பாத்திர படைப்பில் வந்து என் ஒய்ஃப் இருக்காங்க. எனக்காக அதை பண்ணி இதை பண்ணுன்னு நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து அவங்க. இது மாதிரி நான் சினிமா விட்டு போயிடக்கூடாதுங்கிற நம்பிக்கை, ஏன்னா காசு இல்லைன்னா தெரியல சார், ஒரு நேரத்தில் நமக்கு நம்பிக்கை குறைஞ்சிரும், இன்செக்யூர் ஆகிடுவோம். ஸோ அவங்க கரெக்டாக எந்த நேரத்துக்கு என் வாழ்க்கையில் வந்தாங்களோ ஸோ என் லைஃப்பை நெக்ஸ்ட் இல்லைன்னா நான் நிஜமாலுமே சொல்லுவேன், அவங்க வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் லேட்டாக இருந்தால் நான் சினிமாவுக்கு விட்டு போயிருப்பேன். இவர் இந்த நித்திலன் இந்த மாதிரி பேச வராது. இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ஆச்சரியம். அதை எல்லாமே வந்து திரையில் காமிக்கிறது. கதாசிரியர் டைரக்டர் இவ அந்த கதாபாத்திரத்தை வந்து உருவாக்கி இது மூலமாக பேசுகிறதுக்கு அவன் மிகப்பெரிய ஒரு ஆளுமை தான். இந்த சிம்பிளாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பெரியார் சொல்லுவார், கடவுளை மற மனிதனை நினை, 2 அது மாதிரி சிம்பிளாக சொல்கிறது தான் கஷ்டம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த சந்தர்ப்பத்துக்கு. நான் இவருக்கு அவார்டு கொடுத்தேங்கிறது ரொம்ப பெருமைங்க. நான் தான் விரும்புகிறேன்.